சூலூர் மெயின்ல ரொம்ப 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 அஃபோர்டபுள் பிரைஸ்ல உள்ளே வந்து கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு, சினிமா தியேட்டர் இருக்கு, ஸ்விம்மிங் பூலோட மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 80 ஏக்கர் மேல இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். லோன் வந்து டிடிசிபி ரெரா ரெண்டுமே அப்ரூவ் ப்ராஜெக்ட். அதனால பார்த்தா பேங்க் லோன் பார்த்தா பிளாட்டுக்கு 70%, வில்லாக்கு 80% பண்ணி கரெக்டா நம்ம இங்க இருந்து ஒரு 400 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. இங்க தான வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸ்கூல் பார்த்தா நம்ம ப்ராஜெக்ட் நீங்க சுத்தி நீங்க பார்க்கலாம். ஒரு 5 சிபிஎஸ்சி ஸ்கூல் எக்ஸாம்பிள் பார்த்தா கேந்திர வித்யாலயா, அனுகிரக ஸ்கூல், அந்த மாதிரி நியர்பைலயே உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க அந்த சைடு போனீங்கன்னா கேஎம்சி வந்துரும், மெயின் வந்துரும். ஆமா, இந்த சைடு போனீங்கன்னா ஏர்போர்ட் இங்க இருந்து கொஞ்சம் நியர் தான் உங்களுக்கு. அண்டர் கிரவுண்ட் டேங்க் இருக்கு. ஓகே, 1 லாக் லிட்டர்ல ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. இப்போ நான் வந்தேன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க ரெடியா இருக்கு. இபி இருக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ரோட் எல்லாமே நம்ம டோட்டலா முடிச்சிட்டோம். இது ஸ்டேடியம்ல பக்கத்துல வரும்போது இந்த திருச்சி ரோடுங்கிறது கொஞ்சம் பெரிய டெவலப் ஆயிட்டு தான் வரும். ஓகே, ஒண்ணுமே இல்லையே, இந்த சைடு ஃபுல்லாவே வீடு தான். அதுக்குள்ள பூந்தா நீங்க வருவீங்களே. ஏன்னா மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு சூப்பரான உங்க ட்ரீமை நிறைவேற்றுற ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் சூலூர் மெயின்ல உள்ளே வந்து கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு, சினிமா தியேட்டர் இருக்கு, ஸ்விம்மிங் பூலோட இதெல்லாம் இருக்கு. ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூலூர் மெயின்ல ரொம்ப 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 அஃபோர்டபுள் பிரைஸ்ல. ஸோ ப்ரோதாவது சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டல் கேட்வே நம்ம கிரீன்ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியோட இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இது ரொம்ப சூப்பரான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சூப்பரா இருக்கு பிரதர். உங்க பேரு? என் பேர் சூர்யா. நம்ம கிறிஸ்டல் கேட்வே ஸோ சூலூர்ல. ஆமா, நீங்க ரேட் சொல்லிட்டீங்க அப்பவே எனக்கே அது அதுவே ஷாக். ஏன்னா சூலூர்ல கோயம்புத்தூருக்குள்ள இப்படி இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா சூலூர்ல இந்த ரேட்ல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி லைட்டை சுத்தி காட்டுங்களேன். ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போடும்போது அவங்க வந்து இப்பயே புக் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ரேட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், நம்ம எத்தனை சென்ஸ் கொடுக்க போறோம், என்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிடுங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கேட்வே. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஏக்கர் மேல இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, இதுல 49 ஏக்கர் பார்த்தா ஃபேஸ் 1 லான்ச் பண்ணிருக்கோம். ஓ, 49 ஏக்கர் அதுல 805 பிளாட்ஸ் நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் பிளாட் சோல்ட் அவுட்டே ஆயிடுச்சு. ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டு இருக்கு. ஓகே, பிரைம் பிளாட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. ஓகே, புக்கிங்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ சரி, நீங்க சொன்ன மாதிரி சூலூர்ல இருந்து மெயின் உங்க வாயால ஒரு சென்ட் நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி. இங்க ஒரு சென்ட் 7,50,000 ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே 10 லட்சம் 12 லட்சம். நான் சொல்றது மினிமமே இங்க 7.5 லட்சத்துக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் எத்தனை சென்ட் நான் வாங்கணும்? மினிமம் 1.5 சென்ட்ல இருந்து இருக்கு. ஓ, அதாவது ஒரு 13 லட்ச ரூபா கையில இருந்தா ஒரு வீட்டு வாங்கிக்கலாம். ஒரு 13 லட்ச ரூபா கையில இருந்தா கிரையும் தனி கட்டுறோம். கரையும் தனியா வரும். கிரைய தனியா வரும். எப்படி இருந்தாலும் அப்படி இப்படின்னு போட்டாலும் ஒரு 5 லட்சத்துக்குள்ள ஒரு வீட்டு மனை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். நீங்க வீடு கட்டி கொடுத்துட்டீங்களா? கண்டிப்பா வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, 3 BHK வந்து ஒரு 55 lakhs நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அகைன் நான் கடைசியில வருதுங்கன்னா லோனு எப்படி வருது? லோன் வந்து டிடிசிபி ரெரா ரெண்டுமே அப்ரூவ் ப்ராஜெக்ட். அதனால பார்த்தா பேங்க் லோன் பார்த்தா பிளாட்டுக்கு 70%, வில்லாக்கு 80% பண்ணி கொடுத்துருக்கோம். 80% லோன்ஸ் கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே, ஓகே ப்ரோ. இங்க நான் இடம் வாங்க வரேன். இது ஃபியூச்சர் பர்பஸ் தான். ஏன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா தான் இருக்கும். இப்போ நீங்க 7.5 லட்சம் ரூபாய்க்கு தரேன்ட்டீங்க. ஸோ இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் என்ன ப்ரோ? நீங்க சொன்ன மாதிரியே தியேட்டர் கட்டிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல், இந்த சைடு எல்லாம் சொல்லிட்டீங்க. அது இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்? மெயினாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 2.5 ஏக்கர்ல ஒரு மினி கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று நம்ம 2.5 ஏக்கர்லையா? ஆமா, 2.5 ஏக்கர்ல ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டுமே பண்ணிருக்கோம். ஓகே, அதை சுத்தியுமே பார்த்தா ஒரு 400 மீட்டருக்கு ரன்னிங் ட்ராக்கும் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த சைடு. ஆமாங்க, ஓகே, பின்னாடி இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம உள்ள ஒரு கிளப் ஹவுஸ்ல, ஒரு மேசிவான கிளப் ஹவுஸ்ல ஒரு சினிமா தியேட்டர், ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் பார்த்தா இண்டோர் ஜிம், இண்டோர் கேம்ஸ், இது எல்லாமே கிளப் ஹவுஸ்ல வந்துடும். ஸோ இங்க வீடு கட்டுறவங்களுக்கு வாழ்வு தான். எல்லாமே உள்ளே பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க தாராளமா. ஓகே, சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இங்க தண்ணியில வந்து எப்படி போறதுலாம்? தண்ணி பார்த்தா அத்திக்கடை வாட்டர் பைப்லைன் நம்ம வந்து ஒரு பிளாட்டுக்கு இண்டிவிஜுவலா கொடுத்துருக்கோம். ஓகே, இதை நம்ம எப்படி சப்ளை பண்றோம்னு பார்த்தோம்னா 1 lakh லிட்டர்ல அண்டர் கிரவுண்ட் டேங்க் இருக்கு. ஓகே, 1 lakh லிட்டர்ல ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. ரெண்டுலயுமே நம்ம ஸ்டோர் பண்ணி தான் நம்ம பிளாட்டுக்கு ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலா சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஓகே. இங்க நம்ம போர் போட்டுக்கலாமா ப்ரோ? போட்டுக்கலாம் ப்ரோ. போர் தண்ணி எப்படி ப்ரோ நமக்கு? போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ஃபீட்லேயே வந்து உங்களுக்கு போர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க டெப்த் எல்லாம் போடலாம். நம்ம போட்டுருக்க 400 ஃபீட் பக்கம் நம்ம போட்டுருக்கோம். ஓகே, ஓகே. அந்த அளவுக்கு போனா நல்ல தண்ணிங்கிறத ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வர முடியும்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்கிறது நமக்கு முடியாது. ஏன்னா அந்த பர்ச்சேசிங் வந்து போயிட்டே இருக்கு. ஓகே, நீங்க வந்து கொடுக்குற லிஸ்ட் பெருசா இருக்கறனால இப்போ நான் வந்தேனா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம் ப்ரோ. எல்லாமே நீங்க ரெடியா இருக்கு. இபி இருக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ரோட் எல்லாமே நம்ம டோட்டலா முடிச்சிட்டோம். சரிங்க. இன்னொரு 20% ஆஃப் வர்க் வந்து ரிமைனிங் இருக்கு. அதுவும் ஒரு 2 or 3 monthஸ்ல டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகே, சூப்பர். சரி ப்ரோ, இப்போ இங்க நான் வந்து வீடு வாங்க வரேன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது 2-3 விஷயங்கள். ஒன்னு ஸ்கூல். ஆமா,
எப்படி ப்ரோ? ஸ்கூல் பார்த்தா நம்ம ப்ராஜெக்ட் நீங்க சுத்தி நீங்க பார்க்கலாம். ஒரு 5 சிபிஎஸ்சி ஸ்கூல் எக்ஸாம்பிள் பார்த்தா கேந்தர் வித்யாலயா, அனுகிரகா ஸ்கூல், இந்த மாதிரி நியர்பைலயே உங்களுக்கு நிறைய இருக்கு. சூலூர் மெயினுங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? ஹாஸ்பிட்டல்ஸ் நான் கேட்க வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நீங்க அந்த சைடு போனீங்கன்னா கேஎம்சி வந்துடும், மெயின் வந்துடும். இந்த சைடு போனீங்கன்னா ஏர்போர்ட் இங்க இருந்து கொஞ்சம் நியர் தான் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்னன்னா சூலூருங்கிறது கோயம்புத்தூரோட சரௌண்டிங் தான். நீங்க பயப்பட வேண்டாம், இவங்க பொள்ளாச்சியில கொண்டே கொடுக்குறாங்க, திருப்பூர்ல கொண்டே கொடுக்க நினைச்சு வேண்டாம். எக்ஸாக்ட் சூலூர்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இல்ல. நான் வந்தது இப்போ, நான் போய் சொல்ல, நீங்க வந்து பாருங்க, விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கான இது தெரிஞ்சிடும். ஓகே ப்ரோ, நீங்க வந்து லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரேன்ட்டீங்க. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரிடு பீப்புள் தான் லோன் அந்த மாதிரி தான் இருக்குங்களா? எப்படி? இல்ல எல்லாருக்குமே நம்ம லோன் பண்ணிக்கலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா எல்லாருக்குமே கண்டிப்பா லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேலரிடே கிடையாது, ஓகே, சம்பளம் வாங்குறவங்க கையில பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்படி பண்ணுவீங்க? என்ன ப்ராசஸ் இருக்குது? சேம் எல்லாருக்கும் பண்ற ஒரே ப்ராசஸ். உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எங்கிட்ட இவ்வளவு தூரம் இடம் வாங்க வரேன் ப்ரோ, ஒரு 1.5 சென்ட் ஒரு பிளாட் வாங்க வரேன். என் கையில எவ்வளவு இருந்தா போதும்? மினிமம் புக்கிங் முன் பணம் 2.5 lakhs தான் நீங்க பிளாட்டை நீங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு உங்களால ஒரு பிளாட்டை முன் பணமா கொடுத்து புக் பண்ணிக்க முடியும். எகைன் மிச்சதெல்லாம் லோன்ல பண்ணி கொடுத்துருவாரு. வீடு அப்படின்னா வீடா நீங்க வாங்குற மாதிரி இருந்தா நீங்க ஒரு 7 to 10 lakhs 10 lakhs கையில. ஏன்னா எப்படி நீங்க 1 லட்சம் ரூபா வந்தாலும் வீடு கொடுத்துருவாங்க, அது உங்க பேர்ல தான் இஎம்ஐயா வரும். அதுக்கு நீங்க குறைக்கிறது உங்க கையில தான். சரி ப்ரோ, இன்னொரு விஷயம், இப்போ நான் இது இடம் போட்டா பின்னாடி நல்ல ரேட் வருங்களா? கண்டிப்பா நல்லா வரும். ஏன்னு கேட்கறேன்னா இது என்ன டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு. டெவலப்மெண்ட் அதாவது நீங்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கரெக்டா இங்க இருந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 8 kilometers தான் வரும். ஓகே, அது எக்ஸ்டெண்ட் ஆகுறது நம்ம மேபி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதில் ஆகும்போது நமக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைல வந்துடும். சேம் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்துலேயே தான். ஆமா, அவர் உதயநிதி ஸ்டாலின் சார் கட்டுறது வந்து இங்கே தான் நினைக்கிறேன், நியர்பைல. ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தா நமக்கு இது ஸ்டேடியம்ல பக்கத்தில் வரும்போது இந்த திருச்சி ரோடுங்கிறது கொஞ்சம் பெரிய டெவலப் ஆகிட்டு தான் வருது. ஓகே, இப்போ ஆல்ரெடி நிறைய தான் ஆயிருக்கு, இடமே இல்லைங்க இங்கெல்லாம். கண்டிப்பா. ஓகே, ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நான் வரும்போதும் பார்த்தேன், இன்னொன்று கேட்கணும்னு நினச்சா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள பூந்து நான் வந்துட்டு இருந்தேன். நீங்கள் இருக்கிறதே ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் இருக்கும். அது நீங்க வந்து தனியா நினைச்சுக்க வேண்டாம், ஒண்ணுமே இல்லையே. இந்த சைடு ஃபுல்லாவே வீடு தான், அதுக்குள்ள பூந்தா நீங்க வருவீங்களே. ஏன்னா இது ஒண்ணுமே இல்லைன்னா இங்க இடம் இவங்களோட இடம் தான், நீங்க வாங்குற இடம் தான். இது ரெடி ஆயிட்டு இருக்கு இப்பதான். சரி ப்ரோ, இப்போ நீங்க நான் வீடு வாங்குறேன், ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துடும் சரிங்களா? ஆனா நான் ஒரு பெரியவங்களா இருக்கும், வெளியில போனோம் அப்படின்னா இங்க பஸ் எங்க நான் ஏறணும்? கரெக்டா நம்ம இங்க ஒரு 400 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. இங்க தானா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு. ஓகே, உங்களுக்கு half an hour ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ் வரும். கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பார்த்தா 15 minutes ஒன்ஸ் வருது. பிளஸ் ஷேர் ஆட்டோஸும் 24 டைம் ஓடிட்டே தான் இங்கே தான் ஓடிட்டே இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க மெயினுக்கு போனீங்கன்னா சூலூர் போனீங்க எல்லாமே கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் இதுக்குள்ளே வரும், நீங்க பயப்படவே வேண்டாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனையே கிடையாது. மொத்தத்தில் நீங்க பண்ண வேண்டாம்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு ஜஸ்ட் விசிட் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிரும். வாங்குற மாதிரி தான் இருக்கும். எகைன் இப்போ உங்களுக்கு வந்து வீடோட எடுக்கிறீங்கன்னா 80% லோன், இல்லைன்னா 70% லோன் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே ப்ரோ, மிஸ்டர் கேமரா சேனலை போட்டு கண்டிப்பா உங்களை போக்கி படம் எடுப்பாங்க. நல்லபடியா பார்த்தவங்களுக்கு நல்லபடியா முடிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அவங்க கனவு நிறைவேற்றதுக்கு நீங்க ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ.